ஹாய் ஹால் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ரெடி ஆகிட்டேன். இது ஒரு சண்டே. இன்றைக்கி இந்த சண்டேயில் வேல்மாறல் பூஜைக்கு தான் நான் வந்து கிளம்பிட்டேன். ஓகே, அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டாப்ஸ், அதாவது சுடிதார் வந்துட்டு வியர் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீ தனபாக்கிய மஹால். ஸோ இங்கே தான். ஸோ பிஃபோர் டேயில் வந்து நம்ம டோக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பட்டையை போட்டு விட்டுறாங்க. பட்டை போட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம போய் உட்காந்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லியாக தான் போனோம். லைக் ஒரு 7க்குள்ளே தான் போனோம். அப்போவே வந்து ஃபர்ஸ்ட் ஹால், அதாவது மெயின் ஹால் வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒரு பெட்ஷீட் அப்படின்னா டவல் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு. செகண்ட் ஹாலில் வந்து எங்களுக்கு ஒரு எல்இடி பேனல் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து நமக்கு லைவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குட்டி பாப்பா, அதாவது என்னுடைய பிரதருடைய பொண்ணையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனேன். இவங்களை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விஜய் நித்யா. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களுடைய ரிலேட்டிவோட. ஸோ ஓகே, அப்படியே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பூஜை ஸ்டார்ட் ஆகிடும். நமக்கு ஒரு பேகுமே கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேல்மாறல் புக்கு, அதுக்கப்புறம் ஒரு முருகருடைய படம் இருந்தது. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தனமாக பன்னீரோன்னு திருநீர், ஸோ இதுவும் இருந்தது. ஸோ நம்ம அங்கே வச்சு பூஜை பண்ணுறதுக்காக அவங்களே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போல் மாதிரி, பேப்பர் கப் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதில் பூவும் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, லைவ் டெலிகாஸ்ட் தான். ஸோ அதாவது வேறு செகண்ட் ஹாலில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதால நமக்கு இங்கே வந்துட்டு எல்இடி வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பூவெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. கூடவே வந்து வாழை இலையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாழை இலையில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த பூஜைக்கான திங்ஸ்லாம் வச்சுக்கணுன்னு எல்லாருமே வந்துட்டு லைனில் கரெக்டாக உட்காந்துருந்தாங்க. ஒரு குரூப் இதுக்கு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நான் வீட்டிலேருந்து வரும்போதே வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், வேல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்துமே இங்கே வந்துட்டு வேல்மாறல் புக்கு கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு தெரியாது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய இடத்துல திருச்சி, மதுரை, சிங்கப்பூர், மலேசியா அப்படிங்கிற நிறைய இடத்துல இந்த ஆல்ரெடி இந்த வேல்மாறல் பூஜை வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்களாம். இப்போ சேலமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. நான் இந்த ஒரு 6 மாத பூஜையை கம்ப்ளீட் பண்ணும்போது முருகர் ரிலேட்டடாக நிறைய இத்தனையும் கலந்ததுதான் முருகனுடைய ஒரே ஸ்வரூபம். அவ்வளவும் சேர்ந்த முருகப்பெருமானுடைய ஞானவேலானது நமது வேலாயுத சுவாமிக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடி திரளா நம்ம. ஸோ இவரை கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவர் தான் வந்து மேலே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ண போயிட்டார். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி கச்சேரியும் வச்சுருந்தாங்க. முருகர் ரிலேட்டடாக நிறைய சாங்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து விநாயகர் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து வேல் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ பெரிய வேலை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸும் இருந்தது. இவ்வளோ பெரிய வேலும் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் கையில் வந்து, அதாவது நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது கையில் ஒரு வேல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேல் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஜிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சந்தூர் ஆண்டவருக்கு அரோகரா. நித்தியெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது சாமி வந்து எப்பவுமே வேல்மாறல் வந்ததுக்கு அப்புறம் தான் தலையிட்ட மாதிரி. உள்ள வரும்போதே இப்போ தலையிட்டு அடிச்சுட்டேன் சாமி. மோசமான தலையிட்ட நெத்தியில் ஊற்றி வைக்கும் போதே முன்னாள் வச்சு அடுத்த நிமிஷமே தலையிட்ட சாமி மாற்றிக்கிட்டேன். இன்னைக்கு அற்புதமா இந்த முருகப்பெருமானுடைய கருணையை சொல்லணும்னா, கருணை கொண்ட தெய்வம், ஆரம்பம் படைத்த தெய்வம், ஆர்ப்பரிக்கும் கடலில் அழகாக அமர்ந்த செந்தூர் தெய்வம். அந்த மனசை பிடிக்க நல்லதுல எக்காரணம் கொண்டு உட்கார கூடாது. அந்த மனசு அதை வெல்றது தான் வழிபாடு. இந்த மனசை ஜெயிக்கிறது தான் வழிபாடு. அப்ப அந்த வாழ்க்கையில பிடிச்சது பிடிக்காதுன்னு, இந்த வாழ்க்கையை மாற்றணும்னா நம்ம யாருன்னு நம்ம முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கிட்ட வந்து நீங்க யாரு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க யாரு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க பேரை சொல்லுவீங்க. அது யாரு வச்சது? யாரோ வச்சது. அப்பா அம்மா வெளியே யாரு வச்சது? படிப்பு. அந்த படிப்பு மட்டும்தான் நீங்களா? இல்லை, ஏதோ ஒரு அடையாளத்தை சொல்லுவீங்க. ஆனா மொத்தம் மனுஷன்னா 4 விஷயம் இருக்கு. எத்தனை விஷயங்க? 4 விஷயம். சத்தமா சொல்லுங்க. 4 மணி நேரம் இருக்கு. இப்பவே தூங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு சொல்லவே இல்லையே. 4 மணி நேரம் தான் நான் வந்திருக்கவே மாட்டோமே. யூடியூப் லைவ்லயே பார்த்துருக்கோமே. கீழே வேற அடியார்கள் மக்கள் எல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு வந்துருக்காங்க. நாங்கள் எதிரியில பார்த்துருக்கோம்னா இந்த டெஸ்ட் 4 மணி நேரங்க. இந்த டெஸ்ட்
இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நல்லா இருக்கும். டெஸ்ட் 4 மணி நேரம் தான், ஐயா 4 மணி நேரம் பார்த்தா 7 ஜென்மத்துக்கு நல்லா இருக்கும். அவர் எதுக்கு இப்படி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு இப்படி கூட்டு வந்து நெத்தி நிறைய ஊதி பூசி இப்படி உட்கார வச்சிருக்கிறாரு? உங்க சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? சொந்தக்காரங்க என்னைக்கு நல்லா இருக்கிறவா சந்தோஷப்பட்டிருக்காங்க. ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க போல, கை நல்லா இருக்கிறீங்க. இப்படி எதுக்கு உட்கார வச்சிருக்கிறாரு? வேற ஒண்ணும் இல்லைங்க. இவ்வளவு நாள் நீ என்ன கூட்டல்ல, இவ்வளவு நாள் முகா எதுவோ கூட்டல்ல. எதுக்கு? உங்ககிட்ட இருக்க கஷ்டத்தை பூரா நான் எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னா வேற வழியே இல்லை, வழியை அனுபவிச்சுதான். அதனால இந்த 4 மணி நேரம் கூப்பிட்டு வந்து உங்க உட்கார வச்சிருக்கிறார். அப்ப நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மொத்தம் நம்ம உடல், உள்ளம், அறிவு, ஆத்மா. என்னென்னது? உடல், உள்ளம், அறிவு, ஆத்மா. கடைசியா உங்களுக்கு எண்ணம். என்னதுங்க? எண்ணம். கீழே எழுதியில பாக்குறவங்க ஆன்சர் சொல்லாம இருந்தீங்கன்னா முருகன் பெயில் பண்ணி விட்டுருவாரு. கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்லணும். மொத்தம் உடம்பு, உள்ளம், அறிவு, ஆத்மா, எண்ணம். இப்போ மனுஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கடைசியா எண்ணம்னு ஒன்று இருக்கு பாருங்க, நினைப்பு. நினைப்பு உடம்பு மேலேயே இருந்தா மிருகம்னு அர்த்தம். நினைப்பு உடம்பு மேலேயே இருந்தா மிருகம்னு அர்த்தம். மிருகத்துக்கு எப்போ பாரு பார்த்தீங்கன்னா அதனுடைய மெயின் தேவை என்ன பார்க்கணும்? சாப்பிடணும், தூங்கணும், இனப்பெருக்கம் பண்ணணும். அதை மீறி அதனால என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நினைப்பு உடலோடு இருந்தால் மிருகம் என்று அர்த்தம். இதே நினைப்பு உள்ளத்தோடு இருந்தால் மனுஷன் அர்த்தம். எப்போ பாரு மனசு என்ன கேட்குதோ அதையே தான் செய்யணும். நினைச்சு பாருங்க, உடம்புக்கு தனித்தாக அடிக்குது, இப்போ உங்களுக்கு தனித்தாக அடிக்குது. உள்ளுக்கு மனசு என்ன தெரியுமா சொல்லுவோம்? போனா போதும், ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். உடம்புக்கு தண்ணி தான் தேவை, ஆனா மனசு என்ன சொல்லும்? ஜூஸுக்கு. உடம்புக்கு நல்ல தூக்கம் தான் தேவை, போய் தூங்கும். உடனே உனக்கு செல்போன்ல மெசேஜ் இருக்குமோ எடுத்து பார்க்கும்போது 4 மணி வரைக்கும் பார்ப்பான். ஆனா உடம்பு தூங்க சொல்லும், ஆனா மனசு தூங்கக்கூடாது. அப்ப எண்ணம் மனசோடு இருந்தால் மனுஷன் அர்த்தம். இதே எண்ணம் அறிவோடு இருந்தால், இதே எண்ணம் அறிவோடு இருந்தால் அறிஞன் அர்த்தம். இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க பாருங்க, பெரிய மிகப்பெரிய கண்டுபிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சதாசர்வ காலமும் அவங்க அறிவோடையே தான் வேலை செய்வாங்க. உடம்போட நினைப்பு போயிடும். உதாரணத்துக்கு நீங்க மிகப்பெரிய கலைஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. நம்ம உதாரணத்துக்கு நம்மளுடைய பாரத தேசத்துல தமிழ்நாட்டினுடைய வழிபாட்டு வந்தோம், நல்லா சாமி கும்பிட்டோம். அது உள்ள இருக்கிறத என்ன பண்ணணும்? உள்ள ஏதோ ஒரு அடுப்பு இருக்கு, அதை வெளியே அனுப்புனாதான் நல்ல விஷயம் உள்ள போகும். அதை வெளியே அனுப்புறதுக்கு தான் இத்தனை முயற்சியும். அப்ப பூஜைன்னா என்னன்னா 2 இருக்கு. ஒண்ணு பூரணம், இன்னொன்று ஜாயத்தே அப்படின்னு அர்த்தம். பூரணம் ஜாயத்தே அப்படின்னு. பூரணம் ஜாயத்தேன்னா பயப்பட வேண்டாம். தமிழ்ல முடித்து வைப்பது, தொடக்கி வைப்பது. என்னது? முடித்து வைப்பது. முடிச்சு ஒரு விஷயத்தை முடிச்சு வைக்கணும், இன்னொரு விஷயத்தை உருவாக்கணும். ரைட்டா? ஒரு விஷயத்தை முடிக்கணும், ஒரு விஷயத்தை தொடக்கணும். இப்ப அந்த மனசும் உடம்பு, இந்த பூஜைன்னா என்னன்னா நம்ம எத்தனை வகை கொண்டிருக்கிறோம்? உடம்பு, உள்ளம், அறிவு, ஆத்மா. இது எல்லாத்துக்கும் 2 விஷயம் தேவை. என்னன்னா உடம்பு நல்லா வார்த்தையை கவனிக்கணும். ஒரு பூஜை எந்த அளவுக்கு பலம் தருங்கிறதுக்கு உதாரணம். பூஜைனா என்னன்னா உடம்பிலே நோயை முடித்து வைத்து, உடம்பில் நோயை முடித்து வைத்து ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவது பூஜை. உள்ளத்தில் கவலையை முடித்து வைத்து சந்தோஷத்தை உண்டு பண்ணுவது பூஜை. 2. 3வது அறிவில் சந்தேகத்தை முடித்து வைத்து தெளிவை தந்தால் அது பூஜை. 4வது ஆத்மாவுக்கு பிறப்புங்கிற சங்கிலி, பிறப்புங்கிற பிறப்பை முடித்து வைத்து பிறவாமைங்கிற விடுதலையை கொடுப்பது பூஜை. இது 4 நடந்தாத்தான் அதுக்கு பேர் என்னதுங்க? பூஜைன்னு அர்த்தம். இது 4 நடக்கலைன்னா அதுக்கு பூஜைன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். இப்ப நீங்க உடம்பு சரியில்லைன்னா, இப்ப நான் சொல்றேன், இந்த வேல்மாறல் வழிபாட்டை எப்படி நான் வாழ்க்கையை மாற்றும் வேல்மாறல் வழிபாட்டுக்கு சாமி தலைப்பு வச்சாங்கன்னா, இந்த மந்திரங்களை பாராயணம் பண்ணா வாழ்க்கை மாறும், மாறிக்கொண்டு இருக்கிறது. அது எப்படி மாறும்போது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அபிஷேகத்துக்கு போயிடும்.
என்னன்னா சாமி சேலத்துக்கு வந்தார், அருணகிரிநாதர் சேலத்துக்கு வரார். எந்த டைம்ல வந்திருப்பார் சொல்லுங்க சார்? சார் அவங்க கூட நான் டிராவல் பண்ணல, அதை முன்னாடி பேச போயிட்டார், நான் முன்னாடி இருப்பேன். சொல்லுங்கய்யா. பிரம்ம முகூர்த்தத்துல வந்திருக்கேன் ஐயா சொன்னார். ஒரு ஆன்சர் கரெக்ட். இப்படி எல்லாம் பேசினா தான் எனக்கும் பேசுவேன். நானே 4 மணி நேரம் பேசுறேன். எப்படி பேசுறது? காலையில 4 மணிக்கு வந்தார். சரி, எந்த சீசன்ல வந்தார்? சம்மர் சீசன்ல தான் வந்தார் சார். இந்த எதுக்கு எப்படி சார் நீங்க பாத்தீங்க? நீங்க கூட இருந்தீங்கன்னா சுகவனேஸ்வரர் கோயில திருப்புகள் போட்டிருக்கிறாங்க. அந்த திருப்புகள் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் சொல்ற, இங்க வரும்போது அவருக்கு காலையில தென்றல் அடிச்சிருக்கு. தென்றல் அவருக்கு சுட்டு இருக்குது. காற்று ஜிலு ஜிலுன்னு அடிக்குதுங்க, ஆனா சுட்டு இருக்கு. பகல் வெயில் அதை விட சுடுது. குயில் பாடுது, அது அவருக்கு இனிக்கல. காரணம்னா அது வரைக்கும் முருகனை பார்க்கல. முருகனை பார்க்காதங்காட்டி எதுவுமே அவருக்கு உரைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நேரா சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு வர. சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு வந்து முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் சாமி எப்படி காட்சி கொடுத்தா? வேலோட காட்சி கொடுத்திருக்கிறார். எப்படி? வேலோட காட்சி கொடுத்திருக்கிறார். மயில் மேல ஏறி வேலை எப்பவுமே சாமி பிரயோக வேலும் உண்டு. எப்படி பிரயோக வேணும்னா சாமி கையில் தூக்கி வச்சிருப்பார். பிரயோகம் பண்ணலைன்னா தோல்ல சாட்சி வச்சிருப்பார். குறிச்சு வச்சுக்கணும். இந்த இடையில ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும், ஆன்சர் எழுதலைன்னா அன்னதான் கிடையாது, பார்க்கறதுக்கு அப்புறம் தான் போகணும். சாமி பிரயோகம் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? கையில் எடுப்பார். பிரயோகம் இல்லாட்டி தோல்ல தான் சாட்சி வச்சிருப்பார். அப்படி சாமி கையில வேல் எடுத்து காட்சி கொடுத்திருக்கிறார். இந்த சேலத்துல சொல்ற, கிரிதனில் வேறு விட்டு இருதுளையாக்கி, கிரிதனில் வேறு விட்டு இருதுளையாக்கி. எப்படி இருந்தாரா? வள்ளி தெய்வ யானையோட வந்தாரா, தனியா வந்தாரா? சொல்றார், கிரிதனில் வேறு விட்டு இருதுளையாக்கி தொடு குமரா. குமரான்னா ஒருத்தர், சாமி மட்டும் வந்தார். தொடு குமரா பேசினார் அருணகிரிநாதர். எப்படி எதுல பேசினாரா? முத்தமிழோனே, தமிழ்ல பேசினாரா? முத்தமிழோனே. அதுக்கப்புறம் சொல்ற, திரளொலிநாதன் ஒருமகனாகி, திரளொலிநாதன் சிவபெருமானுக்கு ஒரு மகனாகி. யாரு? சுகவனேஸ்வரருக்கு. சுகவனேஸ்வரருக்கு ஒரு மகனாகி. அதுக்கப்புறம் சொன்னார், இதெல்லாம் எங்க நடந்துதான்? திருவளர் சேலத்தில் அமர்வோனே, அமர்ந்து காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் சுகவனேஸ்வரர் கோயில ரொம்ப பிரசித்தம் என்னதுன்னா விநாயகர் தான். இங்க விநாயகர் ரொம்ப பிரசித்தம். விகட சக்கர கணபதினு பேரு. நேற்று ஒரு ஐயா சொன்னார், இந்த சுகவனேஸ்வரர் கோயில 32 பிள்ளையார் இருக்காங்க. தேடி என்னன்னு இப்பதான் முதல்ல சத்தம் கேட்கும். இப்ப பாலதேவராய சுவாமிகள் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சஷ்டியை நோக்க சரவண பகவான் பாடிக்கிட்டே இருக்கிறார். முருகன் வர்றது அப்படியே தெரியுது 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 தெரியுது. கடைசியில 50வது வரியில சொல்ற, அந்த திருவடியில ஒரு சத்தம் கேட்குது. பாதத்துல ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே கேட்க 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 எப்படி கேட்கிறான்? சிலம்பு சத்தம் கேட்குது. உள்ள சத்தம் வருது. எங்க சத்தம் வருது? உள்ள சத்தம் வருது. சாமி உள்ள சத்தம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வரியை சொல்வார். முருகன் உள்ள இருந்து எலும்பி 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 அப்படியே சொல்றார். அப்படியே வந்து 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 எல்லாம் உள்ள கேட்குது. அவனால வெளியே சொல்ல முடியும். சொல்லி முடிச்சுடும் முருகனுடைய பாதம் இங்க இருக்கு. எங்க இருக்கு? முருகனுடைய பாதம் எந்தனையாலும் சொல்றாங்க, திருவடி என் தலையில வை முருகான். தலையில வச்ச அடுத்த நிமிஷம் மந்திரத்தை கொடுத்தார். என்னன்னா முருகன் வேலை கையில கொடுத்துட்டார். அதனாலதான் அதுக்கப்புறம் தான் சொல்லுவார், ஒவ்வொரு உறுப்பையும் முருகனுடைய வேல் காக்கட்டும் 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 காக்கட்டும்னு. ஒரு கட்டத்துக்கு மேல காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க, நொடிகளை நோக்க, பார்க்க பார்க்க. முருகன் கையில என்ன வேல் வச்சிருந்தாங்க? தங்க கலர்ல மின்னுதான் வேல். உடனே நீங்க தங்கம்னு நினைக்க கூடாது. ஒளியினுடைய வடிவம், ஜோதி சுரூபமா சாமி கையில வேல் வச்சிருக்கிறார். காக்க காக்க கனகவேல் காக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. நம்ம வேலை பார்க்கணுமா? வேல் நம்மளை பார்க்கணுமா? வேல் நம்மளை பார்க்கணும். பார்க்க பார்க்க பாவம் பொடிபட சொல்றாரு. எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு 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 கடைசியில சாமி சொல்றாரு, ஒவ்வொரு கோவிலுடைய தரிசனமும் கிடைக்கும். ஒவ்வொரு கோவிலுடைய தரிசனமும் கிடைச்சு கடைசியில சொல்றாரு, ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய செவித்து உகந்து நீர் அணியினார். என்னன்னா எப்பவுமே விபூதியை பக்கத்துல வச்சுக்கிட்டா கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். எல்லா மந்திரங்களும் நெத்தியில விபூதி இல்லாம படிக்க கூடாது. நெத்தி நிறையாத விபூதி இருக்கணும்.
இப்ப நீங்க போய் போட்டோ எடுத்து பாருங்க, உங்களுக்கே தோணும் இவ்வளவு நல்லவனாடா நீ, இவ்வளவு அழகா இருக்கு முகம். விபூதி வச்சா கெட்டவனா நல்லவனா மாறிடும். உள்ள இருக்க என்ன தீய எண்ணம் கூட அழிஞ்சிடுது. அப்ப விபூதியை வச்சு அதுக்குள்ள மூலமந்திரத்தை வேற சொல்ற. இப்ப ஒரு காணொலி வேற நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மூலமந்திரத்தை பிரிச்சு ஒரு அம்மையார் சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே மூலமந்திரத்தை தனியா சொல்லக்கூடாது, குருவனுடைய உபதேசம் இல்லாம சொல்லக்கூடாது. அதனால அந்த மந்திரத்துக்குள்ள ரகசியமா வச்சுக்கிட்டாரு. அப்ப நீங்க சொன்னா மந்திரத்தை சேர்த்து இதே கந்தகுரு கவசம் எடுத்தீங்கன்னா ஓம் நமக சமம் என்று கீழே சொல்றாரு, ஓம் என்று நமக வரை ஒன்றாக குட்டியே ஜெபிக்கிடுன்னு சொல்லுவார். நேரா சொல்லி கொடுக்கலாம்ல, ஏன்னா சொல்லக்கூடாது, மந்திர உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சந்தர்ஷ்டி கவசத்தை கொடுக்குறாரு. இப்ப முருகப்பெருமான் வந்து நிற்கிறார். இந்த என்ன அதிசயம்னா, எப்ப வேல்மாறல் வழிபாடு நடத்தினாலும் எனக்கு திருச்செந்தூர்ல இருந்து உத்தரவு வரணும், வந்தா தான் நடத்த முடியும். மண்டபத்துக்குள்ள வரேன், ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு கோயிலிருந்து பிரசாதம் கொடுத்தாங்க. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த எங்கேயா பிரசாதம் அப்படின்னு வந்த உடனே கொடுத்தாங்க. திருச்செந்தூர்ல இருந்து 12 கோடி வந்துருச்சு. இது நாள் வரைக்கும் வேல்மாறல் வழிபாடுல ஒரு தடவை கூடி 12 கோடி வராம வேல்மாறல் வழிபாடு நடந்தது கிடையாது. காரணம் என்ன? நீங்க நடத்துறதா நான் நடத்துறதா? நானும் நீங்க நடத்துறதுக்கு யாரு? நான் யார்? அது கேட்கிறாரு அருணகிரிநாதரே கேட்கிறாரு, நான் யார்? நம்ம யாருங்க? குளந்தோல் மணிவாசகர் சொல்ற, இந்த உடம்புக்குள்ள மலம் சோர் 9 வாயு குடிலை அடைக்க மணங்க புனலையும் மஞ்சளையை செய்ய ஒரு தடவை கூட உனக்கு ஒழுங்கா நினைச்சது இல்லையா? எனக்காக நீ தாயில் சிறந்த தயாவான தத்துவனை. நீங்க அமைதியா இருங்க. இப்ப பக்கத்து காலில் இருக்கவங்க சொல்லுங்க, வெற்றிவே மக்களையே, வெற்றிவே கீழே இருக்க அடியார்களும் சொல்லணும், வெற்றிவேல் முருகனுக்கு. அதே தெம்போட 4 மணி நேரம் பயந்துக்கூடாது. அப்படியே ஆகும்போது இதுக்கு மேல என்னங்க வேணும்? 4 மணி நேரம் குடும்பத்தை மறந்துருங்க, அதை கட்டாயம் மறந்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ஹஸ்பண்டை மறந்துருங்க, அது எப்போ சஸ்பெண்டட் சார், எவ்வளவு. மனைவியை மறந்துருங்க, அதுக்கு தான் சார் இங்க வந்தேன். குழந்தைகளை மறந்துருங்க சார், அதுக்கு எங்களை மறந்துருச்சு சார். கடன் மறந்துருங்க சார், கவலையை மறந்துருங்க சார், எல்லாத்தையும் மறந்துருங்க. ஒன்னே ஒண்ணு நினைங்க, யார? திருச்செந்தூர் ஆண்டவர் சண்முகரை நினைக்க 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 சந்தோஷம் தான். நினைக்க நினைக்க சந்தோஷம் தான். முருகா சரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை. இப்பொழுது அன்பு சகோதரிகள் அற்புதமாக கந்த ஸோ விஜயகுமார் சார் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிஜமாகவே அவர் பேசின எதுவுமே என்னால் கட் பண்ணணும் அப்படின்னு தோணவே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்தது. லைஃபுக்கு யதார்த்தமான விஷயங்கள், நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு கடவுளை வந்துட்டு நினைக்கிறோம் அப்படின்னா எதனால், எதுக்காக, எப்படி, எல்லா விஷயமுமே வந்து அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு வேல் தான், இன்றைக்கி நம்ம வேல்மாறல் தான் வந்து பாராயணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால வேலுக்கு கொண்டு வந்து அதுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதாவது வேலுக்கு அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணும்போது கூட வந்துட்டு கச்சேரியும் போயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அவங்களுடைய பாடல், அதாவது வேல் அபிஷேகம் பண்ணும்போது கந்தசஷ்டி கவசம் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வேற லெவலில் இருந்தது. மொத்தமாக இந்த ஒரு பூஜை வந்து 4 மணி நேரம் நடந்தது. அதாவது வேல்மாறல் பூஜை வந்து 4 மணி நேரம் நடந்தது. அந்த 4 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்படி உட்கார போகிறோம், ஏன்னா வந்துட்டு உட்கார்றது ஒரே இடத்துல 4 மணி நேரம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நினச்சி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா போகுமா, என்னதான் இருந்தாலும் 1 மணி நேரம் உட்காரலாம், 4 மணி நேரம் நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்க, என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன நம்ம வேல்மாறல் 4 மணி நேரமாக படிக்க போகிறோம், தொடர்ந்து படிப்போமா, அப்படி இப்படின்னு நிறைய சந்தேகங்களும் நிறைய கன்ஃபியூஷனும் இருந்தது. இவருடைய வீடியோவில், அதை யூடியூப் சேனலில் நிறைய போட்டிருக்காரு. இருந்தும் வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறத விட மைண்டில் எதுவுமே இல்லாமல் எம்டியாக அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு மைண்ட் தாட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு புக் பண்ணியாச்சு. இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் நான் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் டே நமக்கு வந்துட்டு டைம் சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் நமக்கு வந்துட்டு டோக்கன் வாங்கியாச்சு. அண்ட் இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய விபூதியெல்லாம் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க.
ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சேலம் முருகர் டீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா அழகாக வந்துட்டு அமைப்பு எல்லாம் அமைச்சிருந்தாங்க. யாரும் கத்தாமல், யாரும் பேசாமல், நடுவில் எழுந்து போகாமல் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 4 மணி நேரம் உட்கார்றவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாலும் கரெக்டாக தண்ணி வந்துட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. தண்ணி வேணும்னா பாருங்கள், பிடிங்கன்ட்டு. கால் வலிக்குதுன்னா கொஞ்சம் நேரம் எழுந்து போய் நில்லுங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கூடவே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துட்டு மோர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம எந்த ஒரு ஃபீமே பே பண்ணலை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போய் உட்காந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னால் பூஜையில் 4 மணி நேரம் அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபாஸ்டிங்கில் தான், அதாவது விரதத்தில் தான் இந்த பூஜையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்னால் கண்டிப்பாக நல்லபடியாக முடிக்க முடிஞ்சது. அங்கேயே வந்துட்டு லஞ்சும் கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் பெரிய விஷயம். அண்ட் சொன்ன விஷயம் என்னென்னா, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ பாராயணம் பண்ணதில் சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் என்னோட ஞாபகத்துக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பாட்டுகள் நாங்கள் வந்து பாடியிருந்தோம். திருப்புகழ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி அப்படிங்கிற நிறைய பாடல்கள் வந்து பாடியிருந்தோம். கச்சேரியோட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களும், அதாவது வந்து இதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியலை, இதுவுமே வந்து முருகருடைய பாடல்கள் பாடி, கிராமிய இசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து பாடல்கள் பாடி அவங்க அலங்காரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்னா முன்னாடி இழைச்சிருந்தார், இப்போ உங்களை பார்த்த சந்தோஷத்துல ராஜா மாதிரி ஆயிட்டார். என்னன்னா சாமிக்கு என்னென்ன இருக்குமா, அயிலும் மனம், அயிலும் மயிலும், அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளேங்கிறார் அருணகிரிநாதர். இங்கே சேலத்துல வந்த போதுதான் மயில் மேல உட்கார்ந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். மயில்ல உட்கார்ந்து காட்சி கொடுத்தார். பெருகிரி சூரர் விலை மாட தனி மயில் ஏறி திரிவோனேன்னு சொல்ற சேலத்து திருப்புகள்ல. அப்படி இன்னைக்கு சாமி அற்புதமா நிற்கிறார். மனசார சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அலங்கார தீபாவளி ஆகும் போது யார் யாருக்கு சாமி எப்படி காட்சி கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அப்படி கொடுப்பார். அதுதான் வேல்மாறலுடைய தனி சிறப்பு. என்னன்னா எல்லாருக்கும் ஒரே காட்சி கிடையாது. நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா சாமி எப்படி இருக்காரோ அப்படி கொடுப்பாரு. ஆனா இங்க என்னன்னா பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்சி. சில பேருக்கு குழந்தை, சில பேருக்கு வள்ளிதேவ சுப்பிரமணியர், சில பேருக்கு சுவாமி மடம், சில பேருக்கு பழனி. யார் யாருக்கு என்ன தோணுதோ அப்படி கொடுப்பார். முருகர மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சாமிக்கு மகா தீபாவளி ஆகும் போது தீபாவளி ஆகி முடிச்சோம்னு வேல்மாறல் மகாமந்திர பாராயணமானது நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. ஃபைனலாக வந்துட்டு இப்போ நம்ம முருகரை அலங்காரத்தோடு, அதுவும் வேலை நம்ம அலங்காரத்தோடு வந்து பார்க்க போகிறோம். முருகர் எவ்வளோ நம்ம பிடிக்குமோ அதே தான் ஈக்குவல் வந்துட்டு நமக்கு வேலும் ரொம்பவே பெரிய சக்தி வாய்ந்த விஷயம். அந்த வேலை நம்ம வந்துட்டு அலங்காரத்தோடு பார்க்குறதுக்கு எது இவ்வளோ நேரம் வெயிலுக்கு அபிஷேகம் முடிச்சாச்சு, அலங்காரம் ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அந்த அலங்காரத்தை பார்க்கும்போது வேலா முருகரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முருகரே நடுவில் வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்குது. இப்படி நாங்கள் நேரில் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா பெருமாள் மாதிரி இருந்தது. அவரும் அதே தான் சொல்லுங்கள், பெருமாள் மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு அங்கே வந்த ஒரு பக்தர் வந்துட்டு நாங்கள் வந்து வேல் கொண்டு வந்திருக்கோம் சாமிக்கு வைங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து வச்சாங்க. அது வச்சதுக்கப்புறம் நடத்து
அடுத்தபடியாக முருகப்பெருமானுடைய கந்தரனும் நிறைவாக வருவாய் வருவாய் குருநாதா வருவாய் குருநாதா வேல்மாறல் பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து விஜயகுமார் சார் ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். ஏன் அப்படின்னா அவர் வந்து நம்ம கடவுள்கிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கு தான் அவர் இருக்கார். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேளுங்க. நான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு முருகர்கிட்ட கேட்டேன், என்ன முருகா ரொம்ப வலிக்குதா, நிறைய பூவெல்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப பாரமாக இருக்கா அப்படின்னு. முருகர் வந்து ஆமாம் எனக்கு ரொம்ப வலிக்குது, இவ்வளோ பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லுவோம். அவர் அந்த விஷயத்த சொல்லும்போது நமக்கு உணர்வு பூர்வமாக இருக்குது. கூடவே அவர் அழுதுட்டார். அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ எவ்வளோ அவர் அன்பு வந்துட்டு முருகர் மேலே வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தில் கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு இயற்கையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம். யார் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அன்பு உண்மையாக இருக்கோ அது மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா எல்லா விஷயமும் நடக்கும். அண்ட் இந்த ஆர்கனைஸ் பண்ணவங்களை வந்துட்டு கௌரவிக்கும் விதமாக வந்துட்டு அவர் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த சால்வையும் கூடவே வந்துட்டு ஒரு பேகும் கொடுத்துட்டு இருந்தார். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எந்த இடத்துலலாம் இந்த வேல்மாறல் வகுப்பு நடத்தினார் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் இருந்தது. இதுதான் ஹால் நம்பர் 1. நம்ம ஹால் நம்பர் வந்துட்டு 2ல் இருந்தோம் இல்லையா, இதுதான் ஹால் நம்பர் 1. டேரெக்டாக வந்துட்டு முருகரை பார்க்கும்போது அந்த வேலை பார்க்கும்போது இன்னும் வைபாக இருந்தது. பட் பக்கம் போக முடியல, பயங்கர கூட்டம். ஸோ லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்கன்னு. அதை நம்மளால் முடியலை. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் டொனேஷன் கொடுங்க, இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நான் டொனேஷன் வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வரலாமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போவே டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் அதே சேம் தான். அவர் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தார். எந்தெந்த இடத்துல எப்படிலாம் நடத்துகிறாங்க, இன்றைக்கி இங்கே ரொம்ப நல்லா அழகாக வந்து எல்லாரும் அமைதியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாராட்டுகள் கிடைச்சது. அண்ட் அதே மாதிரி லஞ்சும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.